என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்ல சார், இவங்களுக்கு இந்த நெக்லஸ் மட்டும் தான் வேணுமா, கம்மல் வேண்டாமா? அதான் தனியா செப்பரேட்டா கேக்குறாங்க. அதான் எதுவா இருந்தாலும் ஓனர்ட்ட பேசிக்கிட்டதானே இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆமண்ணே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நாங்க ஒரு 2-2.5 பவுன்ல நெக்லஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். கம்மலோட சேர்த்து 3 பவுன் ஆகுது. நெக்லஸ் மட்டும் போட்டால் 2.5 பவுன் வருது. எங்களுக்கு போதும் அந்த அளவு. அதான் நெக்லஸ் மட்டும் தனியாக கொடுப்பியலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். கொடுக்க மாட்டோம்னாவே அதான் ஓனர்கிட்ட பேசலாம்னு வந்தோம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே. சரி மணி, போ, நான் பேசிக்கிட்டேன். ஓகே சார். இப்ப சந்தி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய பொண்ணு அம்மாலாம் அங்க நிக்காத, நீங்க என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல பச்சோனி, இந்த பிரேஸ்லெட்லாம் அழகா இருக்குல்ல, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த மாதிரி போடணும்னு ஆசையா இருக்குவே. எங்க கிளாஸ்ல ஒரு புள்ள போட்டிருப்பா, சூப்பரா இருக்கும் அவ கைக்கு. அவளும் நல்ல கலரா, அந்த கலருக்கு அந்த கோல்டன் கலர் ரொம்ப தெரியலனாலும் ஸ்டோன் வச்சு அழகா போட்டிருப்பா, பத்துக்கு அழகா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி போடணும்னு ஆசையா இருக்கு. இது பிரேஸ்லெட்டா? ஆமாவே. அதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கிறத பேசு, வா போவோம். இதெல்லாம் கனவு காணாத, இதெல்லாம் கனவுலையும் நடக்காது உனக்கு. சரி சரி, கேவலப்படுத்தாத. யாராவது பாத்திர போறாவ கடற்கரைய. உனக்கு அப்படியே வேணும்னு வையா, அம்மா வாங்கி தருவான்ல எதிர்பார்க்காத. நீயே படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் சம்பளத்துல வாங்கலாம். வாங்குறேன், கண்டிப்பா இதுக்காகவே வாங்குறேன். இப்ப சூனி, கொஞ்சம் அங்க பாரு, அது சீனியர் தானே? எது சார், உங்களுக்கு என்ன வேணும்? ரிங் பார்க்கணும். உங்களுக்கா சார்? இல்ல டார்லிங்க்கு. ஆமா, சீனியர் தான். உங்க லவ்வர்க்கா சார்? ஆமா ஆமா, காட்டுங்க. இதோ சார், இங்க எடுத்து காட்டுறேன். அட, நம்ம லவ்வர் பாய்க்கு ஆளெல்லாம் இருக்கா? சொல்லவே இல்ல. இப்ப சோனி, எனக்கே சாக்கா இருக்குவே, இந்த சீனியருக்கு ஆள் இருக்குன்றது. போட்டு போட்டு, நம்ம காலேஜ்ல முரட்டு பையெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கவனுக்குள்ள இப்படி ஒரு லவ்வர் பாயா? வாரியாவ சோனி, பக்கத்துல போய் வெறுப்பேத்துவோம். அம்மா அப்பாலாம் இருக்காவ, அங்க போய் அவங்க வம்புல தானே வேற நமக்கு செருப்படி விழுந்துரும் பாத்துக்க. எப்ப ஷியாம தான் நம்ம அம்மாக்கா எல்லாம் அப்பாக்கெல்லாம் தெரியும்ல, நம்ம தோட்டத்துக்குலாம் ஒருக்கா வந்திருக்கானே. அட ஆமால்ல. சரி அப்ப வா போவோம். போய் வெறுப்பேத்துவோம். பிப்ரவரி 14க்கு அவன் ஆளுக்கு ரிங் எடுக்கிறான் போல தெரியுது. அம்மா, யார் இந்த துரதிருஷ்டசாலின்னு சொல்லி பாப்போம். ஓடியா ஓடியா. தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னட நாட்டை எழுதி தரட்டுமா. ஆயி முடிக்கிட்டு போலாம் ஒழுங்கா. இங்கே பாருங்கோ, அதெல்லாம் வராது. இது சேர்ந்தே எடுக்கிறதா இருந்தா 3 பவுனுக்கு எடுங்கோ. இங்க பாருங்க டோப்பானாச்சி, அதெல்லாம் தனித்தனியா வரும். ஒழுங்கா தாங்க, இல்லைன்னா நாங்க வேற கடைக்கு போயிருவோம். என்னம்மா சொல்றீங்க? கூட 1/2 பவுன் தானம்மா, சேர்ந்து எடுங்க. அண்ணாச்சி, எங்ககிட்ட காசு கம்மியா இருக்கு பாத்துக்கிடுங்க, அதனாலதான் நாங்க அப்படி கேட்கோம். இல்லைன்னா சேர்ந்தாப்புல எடுத்திருப்போம். பெரிய பொண்ணு, பேசாட்டிக்கு வாடே, உனக்கு ஒரு குடும்ப ஆசாரி ஒருத்தர் உண்டுல்ல, அவரு கடைக்கு போயிருவோம். ஆமா டோப்பானாச்சி, இப்போ நீங்க இதுக்கு நெக்லஸ் மட்டும் தாரியலா, இல்லைன்னா நான் எங்க குடும்ப ஆசாரி கடைக்கு கூப்பிட்டு போட்டுமா வீல? சரி சரி, தாரேன், இருங்கோ. ஏம்மா வேணும், இங்க வா. ஓகே ஓகே, சரி ஓகே, நானே பில்ல போட்டு தரேன். இப்படி சொன்னாதான் அந்த கடைக்காரனுவ தருவானுவே. பாத்தியலா லட்சு, எப்படி வாங்கினேன்னு? ஆமாளா, பரவாயில்ல, நீங்கள் என்னையே பேசி வாங்கிட்டியே. நான் கூட அந்த ஆளு இனிமே தரமுண்டானோ அவ்வளவுதானோ, மறுபடியும் ஒருக்கா தேட போடுமோன்னு பார்த்தேன் நகைய. இன்னும் கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணியிருந்தா சேர்த்து கம்மலோட வாங்கியிருக்கலாம். சம்பாதிச்சு தாங்கலாம், வாங்கிருவோம். சரி விடு, இன்னைக்கு நெக்லஸ் மட்டும் வாங்குவோம். கம்மல் அப்புறம் வாங்கிக்கிடலாம். யாருக்கு? இல்ல, நம்ம மோவனுக்கு தான் சொன்னேன். அதானே பார்த்தேன், மறுபடியும் உங்க அக்கா மோளுக்கு தான் கம்மல் வாங்கணும் கீரன்னு நினைச்சிட்டேன். இனிமே அக்கா மோளுக்குன்னு ஏதாவது கேட்டாருன்னா தண்டபாணி என்ன ஓட விட்டு விரட்டி அடிச்சிடமுண்டாவ லட்சுமி அக்கா. அவ இப்பவே என்னையும் ஓட தான் வரட்டியா. அப்பையும் தான் திருந்த மாட்டேங்கிற. 2 பொட்டை பிள்ளைய வச்சிருக்கோம், அதுவரை கட்டி கொடுக்கணும், நான் அதுவளுக்கு நகை சேர்க்கணும்ன்ற என்ன இல்லையாவும் இருக்கு. அதெல்லாம் நடக்கும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிருவான். வாயில ஏதாவது தப்ப தவிர வந்துட போதியா, சும்மா இரும். வயிற்றுல கலப்பாதியும். என்ன சீனியர், உங்க ஆளுக்கு ரிங் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அட, நீங்க எங்க? நாங்களா? நாங்க இந்த கடை என்ன விலைன்னு கேட்டு வாங்கலாம்னு வந்தோம். ஓ, இந்த கடையை வாங்க வந்தீங்களோ? சரி சரி, நீங்க கண்டிப்பா வாங்குவீதான். என்ன நக்கலா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க, இந்த சோனி இந்த கடையவே வாங்குவா. எப சோனி, ஓவரா புழுகாதவ, கொஞ்சம் அமைதியா இரு, அடக்கி வாசி. நம்ம 1 கிராம் கம்மல் கூட எடுக்க வக்கு இல்லாம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு இந்த வெட்டி வந்த தேவையா? அட நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருவேன், எனக்கு தெரியும். சரி சரி, நான் நகை கடையை வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். உங்க டார்லிங்க்கு என்ன நகை எடுத்திருக்கீங்க, காட்டுங்க பாப்போம். இப்பதான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன செலக்ட் பண்ணல, வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா? ஓ, இதோ வந்துட்டேன். ஆமா, நாங்க சூப்பரா செலக்ட் பண்ணுவோம் பாருங்க, காட்டுங்க. அட, நம்மள பின்னாடி தள்ளி விட்டுட்டு இதுங்க போய் எடுக்க போறேன்னு போயிட்டுங்க. என்னையும் கொஞ்சம் பார்க்க வழி விடுங்க. அட நீங்க சும்மா வேடிக்கை பாருங்க சீனியர், நாங்க செலக்ட் பண்ணி தரோம். உங்க லவ்வரே பார்த்து அசந்து போயிடணும் இந்த ரிங்க பார்த்ததும். என்னது லவ்வரா? இப்ப சந்தியா, அந்த குயின் ரிங் நல்லா இருக்குல்ல?
அந்த கிரீடம் மாதிரி இருக்கு அதை தானே சொல்ற. அதை லவ்வர்ஸ் டே இன்னைக்கு கொடுத்தனா அந்த பிள்ளை கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிரும். பெசட்டிக்கு அதையும் செலக்ட் பண்ணிடுவோமா? ஐயோ சந்தியா வேண்டாம் வேண்டாம், அதை கொடுத்தா கண்டிப்பா அந்த பிள்ளை இம்ப்ரெஸ் ஆயிரும். அந்த பிள்ளை இம்ப்ரெஸ் ஆகக்கூடாது, காண்ட் ஆகணும் அவன் மேல. அதனால அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணு. எப்ப சோனி என்னப்பா சொல்றா? நம்ம நல்ல ரிங்க எடுக்க கூடாது, இருக்கிறதுலயே மொக்கையா எந்த ரிங் இருக்கோ அந்த ரிங்க தான் எடுக்கணும். அப்பதான் பிரேக்கப் ஆகும். ஏன்பா உனக்கு இந்த கெட்ட புத்தி? எல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான். இவனுக்கு ஆள் இருக்குன்றதே என்னால நம்ப முடியல. அதனால ஏதாவது மொக்கையா ஒரு ரிங்க செலக்ட் பண்ணி காட்டுவோம், அது எப்படி இருக்குன்னு கேட்போம். அதுக்கப்புறமா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இன்னத்தையாவது ஒண்ணு இதுதான் சூப்பரா இருக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு இதான் பிடிக்கும்னு சொல்லி தலையில கட்டி விட்டுருவோம். எவ சோனி நீ ரொம்ப ஓவரா போறவ. பாவும் அந்த சீனியர் நம்ம சூப்பரா செலக்ட் பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு நிக்கான். சரி எல்லாம் நான் பாத்துக்கிட்டுறேன். ஏக்கோ எங்களுக்கு இதுல உள்ள டிசைன் எதுவுமே பிடிக்கல, வேற டிசைன் ஏதாவது காட்டுங்களேன். இருங்க காட்டுறேன். நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, நல்லா பெஸ்டா செலக்ட் பண்ணணும்னு நினைச்சு வேற எடுத்து காட்டுங்கன்றாங்க. நம்மளா இருந்துன்னா இதுலயே பார்த்ததுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போயிருந்திருப்போம். பரவாயில்ல, சரி அவங்க கேட்டு பார்த்து எடுத்து தருவாங்க, வெயிட் பண்ணுவோம். நம்ம மீனுக்குட்டிக்கு இன்னைக்கு ரிங் வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்றோம். ஆமா உங்க ஆளு பேர் என்ன? மீனுக்குட்டி. ஓ மீனுக்குட்டி. செல்லம் எப்படி கொடுவீங்க? அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான், சும்மா சொல்லுங்க. டார்லிங்னு கூப்பிடுவேன். ஓ டார்லிங், சூப்பர் சூப்பர். உங்க டார்லிங்க்கு சூப்பரா செலக்ட் பண்ற பாருங்க மோதிரம். அந்த ரிங்க பார்த்தாதான் உடனே பிரேக்கப் தான். என்னது பிரேக்கப்பா? இல்ல நீங்க கொடுக்குற ரிங்க பார்த்தா அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி அவங்க ஹார்ட்டே வெடிச்சிருன்னு சொல்ல வந்தேன், அதைத்தான் அப்படி சொல்லிட்டேன். ஐயோ அபச குணமெல்லாம் பேசாதீங்க. நீங்க சீக்கிரம் சார் ரிங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தாங்க, டைம் ஆகுது. வேற மாடல் எடுத்து காட்ட சொல்லியிருக்கேன், அவங்க எடுத்து காட்டட்டும். எடுத்துதான் உங்களுக்கு ஒரு செலக்ட் பண்ணிடலாம். மேடம் இந்த ட்ரே பாருங்க. அட இதை விட மொக்கையா எதிர்பார்க்கறேனே. இப்ப சோனி பாவம்ப ஒரு நல்ல ரிங்கா செலக்ட் பண்ணுவே. அப்ப நான் அந்த பாம்பு ரிங்க எடுத்துருவோமா? வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாவது பாரு. மேல இருக்க ஃபர்ஸ்ட் ஒன் கூட நல்லா இருக்கு. மேடம் இத பாருங்க. இதுவும் சூப்பரா இருக்கே. இப்ப சோனி இதுல கூட அந்த கிரீடம் மாதிரி இருக்கு பாரு, அது அழகா இருக்கு, அதை எடுப்போமா? இப்ப கிறுக்கி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருப்பா. அழகா இருக்கதை எடுக்கப்படாதுன்னு இருக்கேன், அதுக்கு கீழே இருக்கு பாரு மொந்தையா, அதை வேணா எடுப்போமா? பாருங்க இருக்கு. சே பாவம் சீனியர், கொஞ்சம் பார்த்து நல்லதா எடு. அப்படிலாம் எடுக்கக்கூடாது, முக்கியா தான் எடுக்கணும். மேடம் இத பாருங்க. இப்ப சோனி இதுல கீழே லாஸ்டா இருக்கு பாரு, அது அழகா இருக்கு பாரு. பின்னையும் ஹார்ட்டையும் ரெண்டு அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு பாரு. அட ஆமா, பிஞ்சி போட செருப்பை ஊக்க வச்சு தச்சு வச்ச மாதிரி உடஞ்ச ஹார்ட்டை தச்சு வச்சிருக்கோ. சரியான ரசனை கெட்டவா நீ. ஹார்ட்ல என்ன அழகா ஸ்டிச் பண்ண மாதிரி ஊக்க வச்சு அழகா இருக்குன்னு சொல்லி சொன்னா, நீ செருப்பு கூட கம்பேர் பண்ற பத்தியாவே அங்க இருக்க நீ. உண்மையை தானே சொன்னேன். நம்ம வீட்டுல செருப்பெல்லாம் பிஞ்சு அம்மா இப்படிதானே வாரல பின்னாடி செருப்புக்கு ஊக்க குத்தி வச்சிருப்பா, அது மாதிரி இருக்கு, அதை தான் சொன்னேன். உன்னையெல்லாம் திருத்த முடியாதுவே. அக்கா இன்னும் பெஸ்டா எதிர்பார்க்கிறோம், கொஞ்சம் வேற மாடல் காட்டுறீங்களா? இதுக்கு மேல பழைய மாடல் தான்மா இருக்கு. சரி அதையும் காட்டுங்க, நாங்க அதுல பார்த்து எடுத்துக்கிட்டோம். அப்ப இதெல்லாம் உள்ள வச்சிரட்டுமாமா? வச்சிருங்க வச்சிருங்க, இதெல்லாம் வேண்டாம். சரி. நீங்க கேட்ட பழைய மாடல்னா இதுதான் மேடம் இருக்கு. ஆமா நம்ம கூட வந்து இந்த பிள்ளைலங்க தாயின் நகையை பார்க்குற ஆர்வத்துல பிள்ளைய காணிக்கலையாக்கும். எங்க வேற போது பிள்ளைல எங்கனாதான் எங்கனையாவது நிக்கும். இந்த அங்க நிக்கழுவ பாருங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுவே? ஏதோ மோதிரம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காளுவே. தனியா காசு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாலும் என்ன? அட கூட ஒரு பையன் வேற நிக்கான். அந்த பையல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வாங்க வாங்க என்னன்னு போய் பாப்போம். ஏடா சோனி சந்தியா, இங்க இருந்து கூப்பிட்டாலாம் காதுல உள்ளாது. வாங்க போய் அப்பம் பக்கத்துல என்ன ஏதுன்னு. அந்த மாதிரி பழைய டிசைன் தான் கேட்டேன், இதான் சூப்பரா இருக்கும். சீனியர் இங்க வந்து பாருங்க, இந்த டிசைன் சூப்பரா இருக்கு, இத வாங்கலாமா? எங்க காட்டுங்க. இந்த டிசைன் தான். அட சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி டிசைன் தான் என் டார்லிங்க்கு பிடிக்கும். அட கடவுளே, என்னது இது? மொக்க டிசைனா இருக்குதுலே காட்டுனா அதுவும் என் டார்லிங்க்கு பிடிக்கும்னு எடுக்கறான். இதுவே பில் போட்டுருங்க. ஓகே சார். கன்ஃபார்ம் இவனுக்கு பிரேக்கப் தான். இவ சோனி பாவம் அந்த பையன், அவன் வாழ்க்கையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியவே. எனக்காக இவ்வளவு அழகா நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருல அந்த பையன்? ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நான் தான் ஷியாம். அட எப்ப நீயா? நான் கூட யாரோ என்னமோ நினைச்சிட்டேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நகை எடுக்க வந்திருக்கீங்களம்மா? உங்க அம்மா அப்பாலாம் யாரு, எங்க இருக்காவ? கொஞ்சம் காட்டு பாப்போம், நானும் பார்க்கட்டும். ஆண்டி நான் மட்டும் தான் வந்தேன். ஒரு கிஃப்ட் பண்றதுக்காக ரிங் வாங்க வேண்டியிருந்தது, அதுக்காக வந்தேன். ஏலே நீ இவிய மைனி மோவன் கூட வருவியே, அந்த பையன் தானே? ஆமாக்கா, அந்த பையன் தான். ஏலே என்ன ரிங்கா வாங்குனா? யாருக்குல லவர்ஸ் டே கிஃப்ட்டுக்கு ஆளுக்கா? ஆமா ஆமா. பாத்தியா பெரிய பொண்ணு, இதுவெல்லாம் முளைச்சி நானும் இன்னும் இலை விடல, அதுக்குள்ள இதுவ லவ்வர்களுக்கு கிஃப்ட்னு ரிங்கெல்லாம் வாங்குதுவே. நம்மளும் தான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் நம்ம வீட்டுக்காரனுமே லவ்வர்ஸ் டேக்கு ஏதாவது வாங்கி தரணும்லான்னு பாரு. அதெல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும்.
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காரி தானே இங்கே தானே கிடக்கா, இன்னும் அழுக்கு முட்டையாக கிடப்பா, கடந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. இன்னைக்கு வீட்டுக்கு போய்கிடட்டு எங்க வீட்டுக்காருக்கு நான் கொடுக்க டோஸ்ல தனமும் ஒரு கிஃப்டோட வரணும் அவரு. வருவாரு தருவாருன்னு வாயை பிளந்துக்கிட்டு இரு. அந்த வாரேங்க்கா. சரி ஆண்டி, நான் வாரேன். சரிப்பா போயிட்டு வா. வரேங்க்கா. போயிட்டு வாப்பா தம்பி. செலக்ட் பண்ணி கொடுத்தோமே ரிங்கு, நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னானா? சீனியர் சுத்த வேஸ்ட். நீ செலக்ட் பண்ண ரிங்க பார்த்துட்டு அவன் ஆளு காரி துப்ப போகுது. அதுக்கு அவன் தேங்க்ஸ் சொல்லாம போனதை நினைச்சு சந்தோஷப்படு. அவன் கண்ணில் இனிமே மாட்டிராத சொல்லிட்டேன் அம்மா. பிரேக்கப் ஆன அப்புறம் உனக்கு சங்குதான் மூல. இப்ப என்ன சந்தியா சொல்ற? ஆமா, எதுக்கு அவன் கண்ணில் படாம உசாராரு சொல்லிட்டேன் அம்மா. எல்லாம் வாங்க, நம்மள நெக்லஸ்லாம் எடுத்தாச்சுல, பில்ல போட்டதும் வாங்கிட்டு கிளம்பு ஓடியாங்க. நேராவது வாரம் எச்சுவ வேற அந்த மஞ்ச பையவே ஹேண்ட்பேக் மாதிரி தூக்கிக்கிட்டு எப்படிதான் இப்படி சுத்துதோ தெரியல. சும்மா இருல, இதுக்குள்ளதான் 1.5 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. லட்சுமி அந்த காசை கொண்டா. தாங்க இதுலதான் இருக்கு, பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தாங்க சார் பில். கொண்டாங்க சார். எங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ லட்சுமி, நம்ம கையில இருக்க காசு பத்தாது போல தெரியுதே. ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்ப எவ்வளவு போட்டிருக்கு? 1,65,000 போட்டிருக்கு லட்சுமி. ஏ கடவுளே, அவ்வளவு வந்துட்டாக்கும். நான் வச்சிருந்த காசே 1,30,000. நீங்க ஒரு 20,000 வச்சிருக்கேன்னு சொல்லி தந்தியே. அதையும் சேர்த்தாதான் 1,50,000. கரெக்டா 1.5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம். இது என்ன 15,000 காட்டுது? இப்ப என்ன பண்றது அதுக்கு? அதான் லட்சுமி எனக்கும் தெரியல. போட்டு நகை கடையில நின்று கேவலப்படுங்க. இதுக்கு சின்னதா ஒரு செயினே எடுத்திருந்திருக்கலாம். நெக்லஸுக்கு உக்கலஸ்ன்னு கடைசியில பாரு. என்னாச்சுக்கோ, நான் வேணா காசு தரட்டுமா? ஐயே கடைக்காரு வந்துட்டாரு நெக்லஸோட. இப்ப காசு கொடுக்கலன்னா அவ்வளவுதான். இல்ல பெரிய பொண்ணு வேண்டாம் இருக்கட்டும். என் பர்ஸ்ல ஒரு உடஞ்ச மோதிரம் ஒன்று வச்சிருந்தேன். அதை கொடுத்தேன்னா எப்படியும் காசு கிடைக்கும் பத்துக்க. அது இதுவும் சேர்த்தர கொடுத்தேன்னா காசு கரெக்டா இருக்கும். இரு பாக்க, வேற முடியலன்னா வேணா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிடுறேன். உடஞ்ச மதுரமாக்கா? ஆமா ஆமா, புதுசு இல்ல, உடஞ்சது பழசுதான். நானே அதை மாத்தணும்னு தான் வச்சிருந்தேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அதை போட்டு சமாளிச்சிடலாம். சரிக்கா பாருங்க, இல்லாட்டின்னா சொல்லுங்க, நான் காசு தரேன். இல்ல வேண்டாம் இருக்கட்டும். சார் காஷா கார்டா? எங்க அந்த ஓனரு காசா காடான்னு கேட்காரு பாருங்க. காசுன்னு சொல்லுங்க. காசுக்கு என்கிட்ட ஒரு உடஞ்ச மோதிரம் கிடக்கு, அதை கொடுத்து சமாளிச்சுக்கிடலாம். நான் பேசிக்கிட்டேன், கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. சரி லட்சுமி. என்ன, என்கிட்ட ஒரு உடஞ்ச மோதிரம் இருக்கு பத்துக்கிடுங்க. அதை போட்டா எவ்வளவு தேரும்? நீங்க அதை காட்டுங்க, எடை போட்டு எவ்வளவு வர என்னன்னு பார்த்து சொல்றேன். ஆனா நாங்க கொஞ்சம் பிடிச்சுதாமா தருவோம். சரி. அந்த பைக்குள்ள அடக்க பரிசுக்குள்ளதான் கிடந்துச்சு. சே அம்மா பாவம் பத்தியாப்ப சோனி. அவளை பார்க்க பாவமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு கோபமாவும் வருது. என்னத்தை சொல்ல அவளை? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு சும்மா இருக்காம கெத்து கட்டியே சீன் பொடியேன்னு இவ்வளவு வாங்கி கடனை இழுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை இவளுக்கு இது. இப்ப காசு பத்தலன்னு அவ ஒரு உடஞ்ச மோதிரம் வச்சிருந்தா, அதையும் சேர்த்து போட்டு இப்ப கொடுக்க போறாவ. அந்த மோதிரத்தை கொடுத்துதான் அவ ஒரு மோதிரம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ரொம்ப நாளா ஒரு மோதிரம் போடணும்னு ஆசையா இருக்கு, இது உடஞ்சு போச்சு, வேற வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கடைசியில அதை போட்டு கொடுக்க போறா. தேவைதான் அவளுக்கு. இந்த மோதிரம் எவ்வளவு வரும்னு பார்த்து சொல்லுங்க. கொண்டாங்கம்மா. ஏக்கா அது ஒரு 1/2 பவுன் இருக்குமா? 1/2 பவுன்லாம் இருக்காதுமா, ஒரு 1/4 பவுன் போல இருக்கும். எப்படியும் 15,000 தேறிடும்னு நினைக்கேன். எல்லாத்தையும் வலிச்சு நக்கி இங்கே கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். சே பாவமா இருக்கு அம்மையை பார்க்க. ரொம்ப பாவப்படாத. ஒரு நம்ம என்னதான் பாவப்பட்டாலும் அவ திருந்த மாட்டா. ஏமா இது 14,500 ரூபாய்க்கு இருக்கு. சரிண்ணே, அந்த நகைக்கு இதுல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. இது கூட அந்த நகையோட காசையும் சேர்த்து கழிச்சிருங்க. சரிம்மா, பில்லையும் காசையும் கொடுங்க. செக் பண்ணிக்கிடுங்க. இருந்தாலும் ஒரு 500 ரூபாய் குறையுதேமா. 500 ரூபாய் தானே அண்ணாச்சே, அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி இங்கதான் நான் நகை வாங்க வருவேன். அப்ப வேற ஒரு அண்ணாச்சி இருப்பாரு, அவரெல்லாம் குறைச்சி கூட்டி தருவாரு நல்லா. நீங்களும் ஒரு 500 ரூபாய் குறைங்கண்ணே. அப்பதானே நாங்க அடுத்த தடவை உங்க கடைக்கு வருவோம். சரிம்மா பரவாயில்ல இருக்கட்டும். ஏக்கா அந்த கிஃப்டையும் கேளுங்க சேர்த்து. இதுதானே நீங்க வாங்கின நெக்லஸ், பாத்துக்கோங்க. ஆமாண்ணே. சரி. என்ன அந்த கிஃப்ட்? தரோம். வெள்ளி காமாட்சம்மன் வழக்கு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மறந்து வேற எதையும் தந்துடாதீங்க. இந்தாங்கோ, நம்ம கடைக்கு அடிக்கடி வாங்கோ. சரி அண்ணாச்சி. எல்லாருக்கும் நேத்தோட ஆஃபர் முடிஞ்சது, இருந்தாலும் உங்களுக்காக இந்த கிஃப்ட். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. கண்டிப்பா அடுத்த முறை உங்க கடைக்கு தான் நகை எடுக்க வருவோம். வாங்கோ. சரி அண்ணாச்சி, அப்ப நாங்க வாரோம். வாங்க, போயிட்டு வாங்க எல்லாரும். அடுத்த முறை அந்த 2 பேரை கூட்டிட்டு வராதீங்க, நீங்க மட்டும் வாங்க. என்ன தலப்பா கட்டின அங்கிள்? இல்லைம்மா, நீங்க நகையெல்லாம் போட்டு ஆட்டம் போட்டதை நான் பார்த்தேன். எங்களுக்கு நகையெல்லாம் வாங்க வக்கல்ல நினைச்சுக்கிட்டேரோ. இருங்க, என்ன அடுத்த 2 மாசம் பொறுங்க, நான் அந்த ஆரத்தை வாங்கி காட்டுறேன். வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்காகவே வந்து வாங்குற சேத்திஜி. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க ஐயா, அவ்வளவு அப்படிதான். சரி, பத்திரமா நகையை உள்ள வச்சு கொண்டு போங்க. எங்க நீங்க கொண்டு போறீங்களா? நான் அந்த பைக்ல வச்சுக்கிடட்டுமா? இதுல தந்து விடட்டுமா?
ஏன்டா லட்சுமி, என்கிட்ட இருந்தா பத்திரமா இருக்காது, நீயே பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ. அப்புறம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தட்டு வருஷம் கொண்டு வரும்போது நீயே சேர்த்து வச்சு கொண்டு வந்துரு. ஆமாக்கா, அந்த அண்ணன் சொல்றதை கேளுங்க. அவிகிட்ட கொடுத்து விட்டாலாம் வழங்காது, சொல்லிட்டேன். சரி, அப்போ நானே பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு எடுக்கேன். சரி லட்சுமி. எப்படியோ கஷ்டப்பட்டு நகையை வாங்கிட்டோம். நான் துணி எடுக்க அங்கே காசு கொடுத்துட்டேன். தச்சு வாங்கினதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தாரேன். அதையும் நீ தட்டு வரிசைக்கு துணியை வச்சிரு, நகை வச்சிரு. மற்ற தட்டு வரிசைக்கு கொஞ்சம் காசு ரெடி பண்ணணும்ல, நான் பார்த்து ரெடி பண்ணிட்டு வாரேன். என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தேங்காய் வெட்டு காசு ஒரு 30,000 வரும், அதை வச்சு சமாளிச்சுக்கிடலாம். அப்படியா? அப்பனா நான் வெளியே ரெடி பண்ண வேண்டாமா? இல்லை இல்லை, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரி லட்சுமி. அப்போ நீங்க பெரிய பொண்ணு கார்ல வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா, நாங்க கார்ல பத்திரமா போயிருவோம். வேற இந்த நகையை வச்சுக்கிட்டு என்னால பஸ்ல எல்லாம் போக முடியாது. சரி வாங்க, வெளியே ஒரு ஜூஸ் கீஸ் ஏதாவது வாங்கி தரேன், குடிச்சிட்டு போங்க. இல்ல வேண்டாம், அந்த நகையை வச்சுக்கிட்டு இப்ப ஜூஸ் கடைக்கெல்லாம் போக முடியாது. நேரா வீட்டுக்கே போயிருவோம். எம்மா, எனக்கு ஜூஸ் வேணும். இதுக்கு தான் இவ்வளோ வீட்டுல போட்டுட்டு வரணுங்க. அது ஏக்கா வாங்க, ஒரு ஜூஸ் தானே, குடிச்சிட்டு போலாம் வாங்க. சரி வாங்க. இவ்வளோ இங்க சும்மா கூட்டு வந்து வேலை காட்டுறதுக்கு தான் வந்து விட்டுருக்கு. ஒரே இந்த கொம்மி இப்படிதான் சொல்லியா, என்னத்த வேலை காட்டி எவ்வளவு தெரியல. இந்த லட்சுமி ஜூஸ் குடி. ஐயே, எனக்கு வேண்டாங்க. நம்மளே இப்ப கையில 10 பைசா இல்லாம இருக்கோம். வலிச்சு அவ்வளோத்தையும் நகை கடையில கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப ஜூஸ் வேண்டான்னு கேட்காம நீங்க வேற ஜூஸ் வாங்கன்னு கடைக்கு கூட்டு வந்துட்டிய. இப்ப காசு எது இதுக்கு கொடுக்க? அட, அந்த பையன் நல்லா என்கிட்ட பேசுவான், எல்லாம் தெரிஞ்ச கடை தான். நான் கணக்கு சொல்லிட்டு கூட அப்புறம் கொடுத்துக்கிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த குடி. வெயில் என்ன நீ பொழந்து கட்டுது பாரு. குடி ஒரு வாய். எல்லாரும் குடிக்கவல்ல, நீ வாயை பார்த்துட்டா இருக்க போறா. நீயும் ஒரு டம்ளர் குடி. சரி, உங்களுக்கு? இல்லை இல்லை, எனக்கு வேண்டாம். நான் வேணா அப்புறம் ஒரு சர்பத்து வாங்கி குடிச்சுக்கிடியே. நீங்கள் எல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு பத்திரமா கிளம்புங்க. நானும் வேலைக்கு போனோம். 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எப்பா, நான் கேக்கேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. எதுவும் தர்பூசணி எதுவும் உளுங்கிட்டியா என்ன? இல்ல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். வயிறு புடைச்சிருக்கத பார்த்து அவன் பலாப்பழத்தை உழிஞ்சிருப்பான்னு நினைக்கேன் பெரிய பொண்ணு. இருக்கும், நானும் அப்படிதான் நினைச்சேன். இல்லை, எனக்கு இப்போ வேண்டாம்ப்பா. நீ இந்த இதை மட்டும் பில்லை கணக்கு பண்ணிக்க, நான் உனக்கு அப்புறம் தாரேன். நான் வேற ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரே இதா பழரசம்னு போட்டுட்டாவ. ஏன்ப உனக்கு இந்த ஜூஸை குடிக்கிறதுல என்ன கேடு? சரி, எனக்கு இந்த ஜூஸே பிடிக்காது தெரியுமா. இதுக்குள்ள அழுவுன பழம் வேஸ்ட் பழத்தை தான் போடுவாங்க தெரியுமா. இப்போ அதுக்கு என்னங்க, குடிக்க நல்லா டேஸ்டா இருக்கு, அதை தான் பார்க்கணும். பழரசம் திட்டிக்கும் இனிமை. உடம்புக்கு வந்து அந்த ஜூஸை குடிக்காம வீட்டுக்கு திரும்பி போனா மனசே ஆறாது தெரியுமா. சி, நான் எந்த அப்படி இதையும் சேர்த்து நீயே குடி. ஐ, அப்போ உனக்கு வேண்டாமா? வேண்டாம், இந்தா. ஐ ஜாலி, எனக்கு 2 ஜூஸ் குடிச்சிட்டு சாவு. போட்டி நல்லா சத்து திரும்ப, அந்த பழத்துல தான் சத்து இருக்குதா. ஃப்ரூட் மிக்சர் செம்ம டேஸ்ட். குடிச்சிட்டு வாந்தி வியாதி தான் வரும். தொப்புள்ள கொஞ்சோண்டு எச்சி வச்சுக்கிடணும். இவ குடிக்கலன்னா வேற நமக்கு வயிற்றோட்டம் ஆயிரும். கோரி போட்டு விட்டுருவா. நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நமக்கு கிடைக்காது. அட, அது யாரு? நம்ம சரண் தானே. அட, அவனே தான். ஐயோ, கூட அவங்க அம்மா வேற இருக்குதே. தேவையில்லாம என் வீட்டு மனசனால இப்படி நான் பல்வழியை வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை மருந்து ஊசின்னு போட்டுக்கிட்டு தெரியும். என்னத்தை சொல்ல. அட, இந்த லூசுங்க திரும்புமா திரும்பாதானே தெரியலையே. ஐயா, வாங்கிட்டியா? வா, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். எனக்கு வலி தாங்கலை. சீக்கிரம் வீட்டுக்கு போய் மாத்திரை போடட்டும். வாங்கிட்டேம்மா. 3 நேரத்துக்கு மாத்திரை வாங்கியிருக்கேன். குறைச்சி தானே வாங்கியிருக்கா? போதும் போதும். அப்புறம் வலி வந்தால் வேணா மறுபடியும் சிதைவு காட்டி மறுபடியும் வாங்கிக்கிடலாம். சாப்பிட்டுட்டு தானே போடணும் மாத்திரை. ஆமா, அப்படிதான் போட சொன்னாங்க. வீட்டில் உங்க அத்தை சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சுட்டு தான் போயிருக்கா. அதனால வீட்டுக்கு போனதும் சோறை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை போட்டுட்டு படுத்துற வேண்டியதுதான். சரி, மந்தாங்க, மாத்திரை பத்திரமா பிடிங்க. சிட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம அப்புறம் வேணும்னா வாங்கிக்கிடலாம் மருந்து. ஆமா, அதை கொண்டா. நான் அப்புறம் மறுபடியும் வலி கேட்கலன்னா உங்க அப்பாட்டனாலும் கொடுத்து வாங்கிக்கிடுவோம்ல. சரி, வண்டியில யாரு போவோம்? இருமா, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. அதில் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வரேன். எனக்கு அதுல ஒரு சர்பத்து வாங்கிட்டு வா பாப்போம். கூலிங் இல்லாம வாங்கு. சரிம்மா. 2-3 மிரண்டா பாட்டில் ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வா. வீட்டில் ஃப்ரிட்ஜில் வாங்கி போடியதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுகளுக்கு ஆளுக்கு வருவாவே போவாவே யாருக்காவது ஊற்றி கொடுக்கறதுக்கு ஆகும். வீட்லேயும் ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷனையும் கடையிலேருந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா எடுத்துட்டு வர மாட்டேங்கானுவேன். நீ அது இதில் 2 பாட்டில் வாங்கிட்டு வா இப்போதைக்கு. சரிம்மா. ஐ, இந்த பேக்கு பார்த்துருச்சே, இங்கே தான் வாரான். என்ன உமா, இன்னொரு ஜூஸ் வேணுமா? வாங்கி தந்தா குடிக்க தான் செய்வோம். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஜூஸே குடிக்க முடியல. நீங்களுமே என்ன நிலா குடிச்சியே? அதெல்லாம் தொண்டைக்குள்ள அதுவா எதமா இறங்கும். உங்களுக்கு ஏன் அடைக்குது? கொண்டாங்க பாப்பா, நான் வேணா குடிக்கேன். ஐயா, என் பொண்டாட்டி குடிக்கட்டும். உனக்கு வேணும்னா சொல்லி இன்னொரு டம்ளர் வாங்கி தரேன். என்ன வேண்டாம், அவ நீங்க வேணுமான்னு கேட்டனா அவ வாங்கி குடிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அட, இல்ல நம்ம ஃபேமிலி தான் அங்க நிக்கு. ஐயோ, இவன் நம்மளை பார்த்து தான் வாரான். செத்தோம்.
கண்டுக்காத மாதிரி திரும்பிடுவோம் என் அம்மா. இவா ஒருத்தி வாசியில வாங்கி தரவில்லை, வாங்கி தர விடாம பண்ணிடுவா. ஹாய் அத்தை மாமா இங்க என்ன பண்றீங்க? அது யாரு? அட மருமவனா நீ எங்க? நான் இங்க அம்மையை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தேன் மாமா. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சுப்பா அம்மைக்கு? அது ஒண்ணும் இல்ல மாமா, அவன் நேத்து என்னமோ புளியங்குட்டியா கடிச்சுட்டேன்னு பல்லு வலிக்குன்னு ராத்திரி தூங்காம கிடந்தா. அதனால காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு. அதனால சரி மெடிக்கல்ல மாத்திரை வாங்க வந்தேன்னா அதான் அம்மையை விட்டுட்டு அல்ல தண்ணி தாகமா இருக்குன்னு ஒரு ஜூஸ் ஏதாவது வாங்கலாம்னு வந்தேன். பார்த்தா நீங்க நிக்க எல்லாரும். பல்லு வலி தானே, வேற ஒண்ணும் இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாரு? ஊசி மட்டும் மாத்திரை மருந்துல எழுதி வந்திருக்காரு. நான் மெடிக்கல்ல வாங்கி மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். அதுல மெடிக்கல் பக்கத்துல தான் இருக்காவ. அப்படியா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அக்காவை. போய் பாருங்க. எப்போ அக்கா பாசம் பொங்கதான் செய்யும் இருக்கு. என்னத்தே பலவசமா ஒளிச்சு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிய? ஐயே, நான் எங்க ஒளிச்சு வச்சு குடிக்கேன்? நான் இங்கதான் நின்று குடிக்க 1/2 மணி நேரமா குடிச்சிட்டு இருக்கேன். தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்கு. சரி கேட்கலாம். எங்க வாங்க. நீ ஒரு ஜூஸ் குடிக்கியாப்பா? வாங்கி தரட்டுமா? ஐயோ வேண்டாத்தே, எனக்கு ஃப்ரூட் மிக்சர் எல்லாம் பிடிக்காது. நான் சும்மா வேற மாசம் ஏதாவது வாங்கிக்கிறேன். எங்க போயிட்டு வரைய எல்லாரும்? நகை எடுக்கிறதுக்கு வந்தோம்ப்பா. ஓ அப்படியா? எடுத்தாச்சா இனிமே தானா? அதெல்லாம் எடுத்தாச்சுப்பா. இந்தா என்கிட்ட இருக்கு பாரு, இதுலதான் இருக்கு நகை. சூப்பர். அப்படிதான் ரோட்ல இருந்து கத்துங்க, அப்பதானே திருடனுக்கு புடிங்கிட்டு போக ஈஸியா இருக்கும். ஐயே எல்லாம் கொண்டாத, நானே வச்சுக்கிட்டியே. இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இனிமேதான் வீட்டுக்கு போனோம். அதான் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவனாவளா அப்படியே அந்த ஜூஸை குடிச்சுக்கிட்டு இதுல நிற்கும். சடங்கு கூட்டுக்காரு, சடங்கு வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குக்கா. அக்கா என்ன பல்லு வலியா உனக்கு? ஏலே நீ இப்ப எங்க இருந்து வந்தா? இந்தாங்கண்ணா ஜூஸ் கடையில தான் நின்னேன். இப்பதான் பையன்ல வந்த மருமவே அவன்கிட்ட தான் கேட்டேன் என்னன்னா இங்கன்னு. அவன் தான் சொன்ன விஷயத்த. அட நீ எங்கதான் இருந்திய? வேலை எதுவும் இல்லையா உனக்கு? நீ அத்தங்க லட்சுமி வீட்டில் தானே தங்குனேன். காலையில் அவன் நகை எடுக்க போகணுன்னா அதான் நகை எடுத்துட்டு இப்போதான் கிளம்புனோம். நகை எடுத்தாச்சாக்கா? எத்தனை பவுன் எடுத்தியே? 2.5 பவுன் எடுத்தோங்க்கா. நெக்லஸ் தான் எடுத்தோம் பார்த்துக்க. ஓ 2.5 பவுன் தான் எடுத்தீங்களாக்கா? ஆமாக்கா, அதுக்கே காசு பத்தலை. அவள் மோதிரம் தான் ஏதோ ஒன்று உடஞ்சது கடந்துன்னு அதையும் சேர்த்து கொடுத்து தான் வாங்கியிருந்து. ஏன் பொண்டாட்டி கிழிச்சு தள்ளிடுவா, எல்லாம் பண்ணிடுவான்னா? அவளுக்கு கொண்டு போய் பத்திரிக்கையை கொடுன்னு இப்போ அவள் மோதிரத்தெல்லாம் வச்சு தான் எடுத்துருக்கலாக்கோ நகை. அதான் 2.5 பவுன் நகை. ஏக்கா இங்கே பாரு, நாங்கள் ஒன்றும் வசதி வாய்ப்போட பெருசாக இல்லை. ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம் இப்போதைக்கு. எனக்கும் என் மருமகளுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது. கையில் காசு இருந்தால் செய்ய முடியாமா? நானும் அப்படி இப்படி உருட்டி புரட்டி தான் நானும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு சப மரியாதைக்கு எந்த ஒரு இழுக்கும் வராத அளவுக்கு நான் எல்லாம் செஞ்சிருவேன். நீ எதுவும் நினச்சி வருத்தப்படாத. ஐயோ தம்பி, நான் இப்படி பேசுறேன்னு என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத, சொன்னேன். சரி, உனக்கு இப்போ பல்லு வலி பரவாயில்லையா? என்ன அப்படி வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாத்திரை கொண்டு போய் வீட்டில் போட்டால் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் சரியாகுதான்னு பார்க்கணும். நேற்று உன் வீட்டில் தின்ன இட்லினால தான் வந்த வேணா இது. உன் பொண்டாட்டி வியானுனே இட்லிக்குள்ளே புளியமுத்து வச்சு எனக்கு தந்திருக்கா. இங்கே பாரு, சும்மா லட்சுமியே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதக்கா எல்லாத்துக்கும். வியானுன்னு யாராவது இட்லியில் புளியமுத்து போடுவாங்களா? அப்போ நீயும் உங்கள் மாமி மாதிரி சொல்கிறியோ பக்கத்தில் இருக்க புளியமுத்து நான் வியானுனே தூக்கி கிடச்சேன்னு? நான் என்ன பைத்தியமாலால? நீ வியானுன்னு கடிச்சியோ இல்லை தெரியாமல் இட்லிக்குள்ளே இருந்துச்சோ அது எனக்கு தெரியாது. நீ சும்மா எல்லாத்துக்கும் லட்சுமி மேலே பழி போடாதாக்கா. ஏம்மா நான் யார் மேலேயும் பழி போடலம்மா. எனக்குன்னு வந்த வேணா அப்படி என்ன பண்ணியது? சரி இப்போ எங்கே உன் பொண்டாட்டி பிள்ளைலாம்? எல்லாம் அங்கே ஜூஸ் கடைக்கிட்ட தான் நிற்காவ ஜூஸ் குடிச்சிக்கிட்டு. வாரியா உனக்கும் ஒரு தம்ளர் ஜூஸ் வாங்கி தரேன். ஏம்மா வேண்டாம்மா, பல்லு வலியை வச்சுக்கிட்டு இப்போ நான் ஜூஸ் குடிச்சேன்னா பல்லெல்லாம் வலி இன்னும் கூடுதலாகி போயிடும். நீங்கள் வேலையை குடிங்க. ஆமாம், என் மோனங்க அவன் நாங்கள் பேசிக்கிட்டு நிற்கான். வீட்டுக்கு விருந்தளவு வருவாவ போவாவ, ஒரு 2 பாட்டில் பாண்டா குண்டா ஏதாவது வாங்குன்னு சொன்னேன். அவன் அங்கே நின்று கதை அடிச்சுக்கிட்டு நிற்கானாக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் மாமாட்ட சொன்னால் ஒரு அட்டைப்பட்டி கொண்டு வந்து போட போகிறாரு. அதை என்னத்துக்கு வெளியில் வாங்கிட்டு அடக்கிய? ஆமாம், உங்கள் மாமா தானே சொன்ன அப்படியே செஞ்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. அவர்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியது, சொல்லி பார்த்தாச்சு. சொன்ன ஒரு பிரோஜனம் கிடையாது அவர்கிட்ட. அதான் நான் அவனை ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். இனிமே நீ வேலைக்கு போகணுமா இல்லைன்னா மறுபடியும் பொண்டாட்டி கூட வீட்டுக்கே போறியா? இல்லை இங்கே வேலைக்கு தான் போனோம். வேற வேலையிலேருந்து அட்வான்ஸ் காசுலாம் வாங்கியிருக்கேன். வேற வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் வழங்குமா? நானே அரை நாள் பர்மிஷன் கேட்டிருக்கேன். இனிமே போக வேண்டியது தான் இவியில் அனுப்பி விட்டுட்டு. சரி. என்னப்பா தம்பி வேணும் உனக்கு? அண்ணா 1/2 லிட்டர் மாசா, ஒரு 2 லிட்டர் பவுண்டா, 2 லிட்டர் மரண்டா பாட்டில் கொடுங்கண்ணா. சரிப்பா. தம்பி சொன்னதெல்லாம் இடல. சமூகம் பெரிய இடம்னா தான் எல்லாம் பெரிய பெரிய பாட்டிலாம் வாங்குதே. சூப்பர் மார்க்கெட்லேயே கிடக்கும்னால. இப்போ வீட்டுக்கு போனப்பறம் யாராவது வந்தவனா ஊற்றி கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷன் நல்லா அடிக்கடி வருவாவேன்னாவாம்மா. அதான் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைன்றதுக்காண்டி வாங்கிட்டு போகிறேன். பியாசாட்டிக்கு உன் வீட்டிலே வந்து செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு. நல்லா ஜூஸு கியூஸுன்னு எல்லாம் எடுத்து குடிக்கலாம் போல. வேணா வாங்க. வந்துருவோம். இல்லை எங்களெல்லாம் சடங்குக்கு கூப்பிட முடியல. அட உங்களை கூப்பிடாங்களா? நீங்களும் வந்துருங்க சடங்குக்கு. லட்சுமி ஐயத்தையே கூப்பிட்டா உங்களை கூப்பிட்ட மாதிரி தானே. அதனால எல்லாரும் வந்துருங்க. சரி வந்துடுறோம். இருந்தாலும் உங்கள் அம்மா கூப்பிடாம நாங்கள் வந்தால் விரட்டி அடிச்சிட முடியல. அதெல்லாம் ஒருத்தர வரட்டி அடிக்க முடியாவ. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிட்டேன். பிரியாணி போடுவீல்ல? கண்டிப்பா எல்லாம் இருக்கும், வந்துருங்க. அப்ப சரி வந்துடுறோம்.
என்னது குடத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டியா? ஆமா, அங்க அங்க இந்த ரமேஷ் பையன் என்னைய பார்த்து சீச்சி பூ மாதிரி உரிச்சி பணங்காசு இல்லைன்னு வேற ஒருத்தையும் கூட போயிட்டாச்சின்னு என்னைய பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் மேலே குடத்தை தூக்கி எரிஞ்சு அவன் மண்டையை உடைச்சிட்டேன். என்னது மண்டையை உடைச்சிட்டியா? ஏல அவ தாய் தாப்ப வந்து வீட்டு முன்னாடி வந்து சண்டை போட போறவளா? நல்லா சண்டை போடுவா சண்டை. வந்து நீங்க வந்து அங்கிட்ட சண்டை போடுங்கவே. அவன் எப்படி என்னைய பார்த்து அந்த மாதிரி பாட்டு பாடலாம்? சரிசு வாள எங்க அண்ணன்ட்ட சொல்லி எங்க அண்ணன் வந்து உன்னைய அடிப்பான் பாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாள வந்து அவன் கைய கால முறி. ஏப்பா பூமாரி இதெல்லாம் ஒரு விஷயமாவே? இப்ப இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதனால சும்மா அவன் உன்னைய பார்த்து கிண்டல் பண்ணிருப்பான். அதுக்கெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிடலாமாவே? நீனா ஒரு அண்ணனால இல்ல அவ தான் என்னமோ சொல்லியல்ல, அப்ப என்ன ஏதுன்னு போய் கேளு. ஏமா நீ வேற சும்மா இருமா. அந்த சீ 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 பாட்டு இப்போ ஒரே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குமா. அதனால அவன் சும்மா பாடி வெறுப்பேத்தி இருப்பானுவே. அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு அவனோட போய் சண்டை போட முடியாது. அதான் அவளை போய் மண்டை உடைச்சு வச்சுட்டு வந்திருக்கல. அப்புறம் என்ன சரி உன்னையெல்லாம் அண்ணன்னு சொல்றனால வெக்க கேடல. இந்த பாரு பூமாரி நீ ரொம்ப அதிக பிரசிங்கனமா பேசிட்டு இருக்க. உன்கிட்ட அவன தனமும் வம்புக்கு வந்தானா? உன் பின்னாடியே சுத்துனானா? உன்னை தொல்லை பண்ணானா? கையை பிடிச்சு இழுத்தானா? இல்ல வேற ஏதாவது உன்னை சொன்னானா? அப்படி ஏதாவது சொல்லி இருந்தா என்கிட்ட வந்து சொல்லு. சும்மா அந்த பாட்டு பாடுனதுக்குலாம் வந்து நீ என்கிட்ட பார்த்து சண்டை போடுன்னு கூப்பிட்டு இருக்காத பத்துக்க சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம் யூடியூப திறந்தாலே இந்த பாட்டு தான் வருது. அதனால உன் வாயும் கையும் சும்மா இருக்காம சும்மா பாடிக்கிட்டு இருந்திருப்பானுவே. அதை வச்சுக்கிட்டு சும்மா நீ என்கிட்ட வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காத பத்துக்க. ஒழுங்கு மரியாதையே இடத்த காலி பண்ணுனா தூங்க போறேன். சி இவன் ஒரு அண்ணனு இவன்ட்ட வந்து சொன்னேன் பாரு. நான் என் அண்ணன் பெரிய வீரன் சூரன் வந்து கிழிச்சு தள்ளிடுவான் கேப்பை நட்டிடுவான்ட்டேன். அப்பனா நீ அவன் மண்டை உடைக்காம வந்திருக்கணும். அதான் அவன் மண்டை உடைச்சு வச்சுட்டு வந்திருக்கல. இப்ப அவன் மண்டை உடைக்கலன்னா அவன் வீட்டுக்கு போய் அவனை சத்தம் போட்டுருக்கலாம் சண்டை போட்டுருக்கலாம். இப்ப அவன் மண்டை உடைச்சதுக்கு அவங்க வீட்டுல இருந்து இங்க வந்து சண்டை போடாம இருக்கவளான்னு பாரு. இங்க வந்து சண்டை போட்டவனா எனக்குலாம் தெரியாது. ஏன்னா அவன் சொல்லியதும் சரிதான். நீனா ஒரு தாயாவ அவனுக்கு சப்போர்ட் பண்ற பாரு. ஏலா அந்த பைய தாய் சரியான பஜாரி. அவ தண்ணி எடுக்க வந்தாலே அந்த நில நுப்பா. அவகிட்டலாம் போய் சண்டை போட முடியுமா? அவ வீடு தேடி வந்து சண்டை போடாம இருந்தா சரிதான். இப்போ அப்பயே நீ எழுதுனால அப்பயே எழுதுனா போய் எழுது. அந்த குடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு உடன் தண்ணியாவது பிடிச்சு கொண்டு வீட்டுல வச்சுட்டு போய் உட்கார்ந்து எழுது. இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. நான் வேற இந்த கோதுமையை அரைக்க வேற போனோம். இன்னும் கொஞ்ச நேரம் காயணும் போல இருக்கு. நானும் காஞ்சிருச்சு நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் காய வைப்போம். இல்லைன்னா நாளைக்கு கூட கொண்டு போய் அரைச்சிக்கிடலாம். சரி குடும்பமாடா இதெல்லாம். நம்மள ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எத்த இந்தாங்க கொஞ்சோட கேசரி டேஸ்ட் பண்ணி பாருங்களா. இனிப்பு கம்மியா தான் போட்டிருக்கேன். ஏம்மா என்னத்துக்குமா போட்டு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா என் மோவனும் சத்தம் போடுவான், என் பேரனும் சத்தம் போடுவான். அவன் கண்ணுல பட்டனா அவ்வளவுதான் நான் காலி. அவன் எங்க இப்ப வருவான்? அவன் வர நேரம் நீங்க சாப்பிடுங்கன்னா இனிப்பு ரொம்ப கம்மியா தான் போட்டது பேருக்கு. அவியல்களுக்கும் இருக்குல்ல தின்னு பார்த்தா அவியலே சொல்லுவாங்க இனிப்பே இல்லை இது என்னத்துக்கு செஞ்சான்னு. நீங்க சாப்பிடுங்க, உங்க பிறந்த நாள் அதுவுமா இது கூட செஞ்சு தரலன்னா எப்படி? அது சரி காலையிலே நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அதுவே போதும். சரி இருந்தாலும் என் மருமவா எனக்காண்டி கேசரி செஞ்சிருக்கா. சரி கொண்டா ஒரு வயிற்றுன்னு பார்ப்போம். ஏ பியூட்டி சுகர் தலைக்கேள்வி கிடக்கு உனக்கு கேசரியா கிளவி? இதான் வந்துட்டான்ல இவன் கண்ணுல தான் படப்படாதுன்னு பார்த்தா இவன் கண்ணிலே பட்டுருச்சே. ஏமா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? வயசான காலத்துல சுகர் ஏற யாருமே கிடக்கு. மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்க நேரத்தை வச்சு கொடுக்கலாமாமா? நீ வேற சும்மா இருல. அதுல இனிப்பே இல்ல, பியாருக்கு தான் கேசரி. வேணா உனக்கு இருக்காங்க எடுத்து தின்னுவாரு. நீ உன் மாமியார போட்டதுல பிளான் பண்ணிட்டா நல்லா தெரியுது. சும்மா கடலை எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத. பிறந்த நாள் அது ஊமா. சரி சரி கொடுங்க. நான் பியூட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னல சர்ப்ரைஸ்? எனக்கு கண்ணை மூடு பாப்பா காட்டுறேன். கண்ணை மூடனா எப்படில தெரியும்? அட பியூட்டி நீ கண்ணை மூடு, திறக்க சொல்லும் போது தர. சரி. டன் டன் டைங். பியூட்டி இப்ப கண்ணை தர. இப்ப இத தின்னா மட்டும் சுகர் யாராதோ? அம்மா இதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பியூட்டிக்கு, மீதி எல்லாம் நமக்கு தான். எனக்கு 85 வயசு ஆயிருச்சாக்கும். இல்ல பியூட்டி இப்பதான் உனக்கு 35 வயசு. இப்படி வயசுலாம் மேல போடாதல. நான் வயசை குறைச்சிக்கிட்டே வரேன், நீ கூட்டிக்கிட்டே போறீல. ஆமா எல்லாருக்கும் வயசு யாரும், உனக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உன்னை நான் பியூட்டி பியூட்டின்னு கூப்பிடுறதுனால உன்னை ரொம்ப பியூட்டின்னு நினைச்சுக்கிடாத. உனக்கு வயசு 85 ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு வயசு 95 ஆனாலும் நான் பியூட்டி தான்ல. ஆமா ஆமா என் டார்லிங் எப்பயுமே பியூட்டி தான். சரி இதை கட் பண்ணுங்க முத. மர்மோளந்த அந்த கேசரி இப்படி அப்புறம் போய் என் பேரை வாங்கிட்டு வந்து கேக்க கட் பண்ணுவோம். பாத்தியலா நான் கொண்டு வந்த கேசரி மர்மோ செஞ்சிருக்கான்னு ஆசையா வாங்கிட்டு கடைசியில் உங்க பேரன் கேக்கு கொண்டு வந்ததா அதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டியல்ல. அது ஒண்ணும் இல்ல மர்மோல, நீ கொண்டு வந்த கேசரி இனிக்காது. இது ஒரு துண்டு கேக்குனால நல்லா இனிச்சு கிடக்கும்ல, அதான் இதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். அது சரி பியூட்டி இன்னொரு கண்ண மூட இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. என்னல பேராண்டி ஒரே சர்ப்ரைஸா கொடுக்கா? எனக்கு இன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடாம என்னல? அட அபசகுணமா பேசாத கிழவி, சொல்றோம்ல கண்ண மூடு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே என் பேராண்டி. என் முகம் என் பிறந்த நாளுக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. ஐயா ஆட்சிக்கு என்னதான் என்னென்ன செய்யான். என்னலே பேராண்டி அது தங்கம்மா?
வேற என் டார்லிங்க்கு கவரிங்கா வாங்கிட்டு வருவேன். தங்கம் தான். எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? என கொண்டா பாப்போம். இந்த பியூட்டி. அட அழகா இருக்க. இந்த மோதிரத்தை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஞாபகம் வருது பத்துக்க. முத உங்க தாத்தா இந்த மாதிரி தான் ஒரு மோதிரம் வாங்கி தந்தாரு. அதே மாதிரியே கண்டுபிடிச்சு வாங்கிருக்கீல. எப்படிலாம் உனக்கு இந்த மோதிரம் வாங்கணும்னு தோணுச்சு? என்ன பியூட்டி சொல்ற? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமால, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு மாடல் டிசைன் மோதிரத்தை தான் உங்க தாத்தா வாங்கி தந்தது நான் தொலைச்சு விட்டேன். இந்த அதே மாதிரி மோதிரத்தை நீ இந்த பிறந்த நாளைக்கு வாங்கி தந்திருக்கியே. பரவாயில்லலே, உனக்கு கூட பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி வாங்க தெரிஞ்சிருக்கு பாரு. இதுக்கெல்லாம் காரணம் சோனி தான். மருமகளை இதை பாரு, நான் ஒரு பழைய போட்டோவில் கூட காட்டியிருப்பேன் பாரு. அதே மாதிரி இருக்கு பாரு இந்த மோதிரம். ஆமத்தே, நானும் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. அதே மாதிரி இருக்கு பத்தியில. இந்த மாதிரி பழைய மாடல் டிசைன் எல்லாம் இன்னும் கிடைக்குதாக்கும் கிடையவில்ல. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்து பையன் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்ப உள்ள மாடல்ல தாத்தே மாதிரியே வாங்கியிருக்கானேன்னு ஆச்சரியமா இருக்கு. பியூட்டி பாத்துக்கிட்டே இருக்காத, போட்டு பார்த்தா தானே கைக்கு செட் ஆகுதா என்னன்னு தெரியும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகும்ல. அதே மாதிரி தான் இருக்கு என்கிட்ட இருந்தது மாதிரியே. அதனால போட்டு பார்க்க. அட என் கைக்குன்னே அளவெடுத்து கரெக்டா செஞ்சு வாங்கின மாதிரி தான் இருக்கு. அழகா இருக்கே. கைக்கு சேர்ந்த பியூட்டி. இங்க பாரு என்ன அருமையா இருக்குன்னு என் கைக்கு. ஆமத்தே, நல்லா இருக்கு. என் மனசே குளிர்ந்து போச்சுல பேராண்டி. இங்க வா, உனக்கு ஒரு முத்தம் தானே.